ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் ப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்து 1 hour மேரினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 தக்காளி எடுத்து ப்யூரே பண்ணியும் வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. நான் மேரினேட் பண்ணும்போது ப்ரானில் உப்பு சேர்க்கலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் அதுவும் வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துல, மேரினேட் பண்ணும்போது சேர்த்தது தான். உங்களுக்கு காரம் உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றிட்டு 6 to 7 minutes மட்டும் ப்ரானை வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரான் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. பாய்.